கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 26 முதல் 30 வசனத்தை நாம் தியானிக்கலாம். 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே என்று வேதம் சொல்லுகிறது. இதே வசனம் இந்த 6வது மாதம் என்று சொல்லும் பொழுது இதுக்கு முன்பதாக பார்த்ததான அதே கபிரியேல் தூதன் எலிசபெத் மற்றும் சகரியா அவர்களுக்கு யோவான் கர்த்தர் தருகிறார் என்பதை சகரியா எருசலேமில் இருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் வெளிப்படுத்ததை நாம் பார்த்தோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணின நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ நசரேயன் என்று அந்த மத்தேயு நற்செய்தியாளர் எதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது ஏசாயா மூலமாக. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்று, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 3ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும், அவர் தமது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அவர் தூதனானவர், பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் அவர் என்று வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஒரு துளிர் தோன்றும், இது வந்து இயேசு கிறிஸ்து மேசியாக வருவார் என்பதை அங்கே ஒரு ப்ரொஃபட்டிக்காக அவர் நினைச்சிறாருன்னு சொல்லுகிறார். இந்த துளிர் என்பது எபிரேய பதத்தில் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நசீர் அப்படிங்கிற ஒரு பதத்தில் அது என்ன வருகிறது. அதை தொடர்ந்து அது நசரேன் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை மறைபொருளாக பழைய ஏற்பாட்டில் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எங்கேயும் பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையும் நாசரேத் என்கிறதான பதம் எங்கேயும் வைக்கப்படவில்லை. பெத்லகேம் என்றதான காரியம் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் நாசரேத் என்கிறதான காரியம் எங்கேயும் சொல்லப்படாது. ஆனால் இந்த நசீர் அப்படிங்கிறதான ஒரு மறைபொருளை வைத்திருக்கிறதாக மத்தேயு நற்செய்தியாளர் என்ன செய்கிறாருன்னா அதை வெளிப்படுத்தி காமிக்கிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் நம்ம வந்து 21:11 பார்க்கும்போது, அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். அப்போ இங்கே மத்தேயு நற்செய்தியாளர் மீண்டுமாக 26:71 பார்த்தாலும், அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேனாக இயேசுவோட கூட அப்போ மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை நாசரேத் என்னும் நசரேனாக இயேசு அப்படியே அவர் சொல்லுகிறத என்ன செய்ய முடியுதுன்னா நான் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் நாசரேத்தில் என்கிறதான வார்த்தை வரவில்லாட்டும் மறைபொருளாக அது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கிறதை மத்தேயு சுவிசேஷத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த நாசரேத் இந்த ஊரை நம்ம பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கிராமமாக இருக்கிறது. வெரி ஹம்பிள் அண்ட் புவர் வில்லேஜ். ரொம்ப அருகில் ஒரு ரோடு இருக்குதுன்னு சொன்னால், ஒரு மெயின் ரோடு, வர்த்தகத்துக்கோ இல்லை போக்குவரத்துக்கோ ஒரு சரியான ஒரு பாதை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ஊருக்கும் அந்த பாதைக்குமான ஒரு இருக்குது. இன்றைக்கும் இந்தியாவில் சில கிராமங்களில் கரண்ட் இல்லாத இடங்கள் கூட உண்டு. அப்போ இப்படி ஒரு குக் கிராமம் என்று சொல்கிறதான மிகவும் ரொம்ப எளிமையான சிறிதான ஒரு கிராமம் தான் இந்த நாசரேத் என்கிறதான ஒரு கிராமம். இதற்கு பெரிதளவுக்கு ஒரு முக்கியத்துவம் எங்கேயும் சொல்லப்படுகலை. இது நீங்கள் வந்து இதுக்கு முன்பதாக ஏஞ்சல் கப்ரியேல் அவர் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போய் சொல்லுகிறார். அங்கே நிறைய பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமான தலைநகரம், எல்லாம் நிறைய பிரம்மாண்டமான வேலைகள், நிறைய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு நகரம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அங்கே நிறைய கட்டடங்கள், வேகமான வளர்ச்சிகள், இதெல்லாம் அங்கே இயல்பான நடக்கும். ஆனால் அப்படியே நேர்மாறாக நாசரேத் என்கிறதான ஊர் ரொம்ப 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 பழமையான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஏழ்மையான ஒரு அது ஊராகவே காணப்பட்டது. அவர்கள் அந்த ஊர் மட்டும் இல்லை, அந்த ஜனங்களுமே ரொம்ப தாழ்மையானவும் எளிமையான ஜனங்களுமாகவே இருந்தார்கள். விசேஷமாக மரியாதையும் பார்த்தாலும் யோசேப்பை பார்த்தாலும் அவர்கள் அந்த ஊருக்காரர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப ஏழ்மையும் இல்லை என்று சொன்னால் ரொம்ப தாழ்மை உள்ள, விசேஷமாக அவர்களிடத்தில் இந்த தாழ்மை, அந்த கிராமமும் சரி, அந்த கிராமத்து ஜனங்களும் சரி, அன்னை மரியாளும் யோசேப்பும் சரி ரொம்ப தாழ்மையான ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பது வேத வல்லுநர்களும் வேதத்தின் வழியாக நாம் நிறைய இடங்களில் என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி ஒரு பிரபலம் இல்லாத ஒரு ஊரை தேவன் இயேசு கிறிஸ்து வளர்க்கப்படுகிறதை பார்க்கும். பிறந்தது என்னமோ பெத்லகேம் தான், ஆனால் வளர்ந்தது சொந்த ஊர் என்று சொல்லும் பொழுது அது நாசரேத் தான் என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது. இந்த வேதத்தில் நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது இந்த நாசரேத் ஊரை சேர்த்து சொல்லுகிறதையும், இந்த நாசரேத்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றோடு ஒன்று போகக்கூடியதாகவும் அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் இந்த நாசரேத் என்கிறதான ஊர்
ஒரு மதம் பேர் போலவே அது மாற்றப்படுகிறது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நாம் சில வசனங்களுக்கு உங்களுக்கு முன்பு தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுத நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 45, 46, 47 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசியிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நத்தானுவேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இப்போ எங்க ஏதாவது நன்மை இருக்குதா, அங்க போயா? ஏன்னா தீர்க்கதரிசிகள் யாருமே அதை வெளிப்படையாக நாசரேத் ஊரை பத்தி எங்கும் சொல்லப்படவில்லை. மேசியா என்பது அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர், ஒரு ராஜாவாக இருப்பார். ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். தேவன் ஒரு காரியத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருந்தார், இவங்க வேற ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நத்தானுவேல் இந்த கிராமத்தை ரொம்ப ஏதோ இழிவாக பேசுவதை போல நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நத்தானுவேல் ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். அங்கிருந்து யாதொரு நன்மை வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேற்படிக்க படிப்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்னையோ ஒரு கோயம்புத்தூரோ இல்லைன்னா பெரிய பெரிய நகரங்களை குறித்து நம்ம கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். பாம்பே, டெல்லி, இப்படி ஒரு காரியங்களை கடந்து போகிறத நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். வேலைக்கு அதே போல தான் மேலை நாடுகளுக்கோ மேலை காரியங்களுக்கு போவதை பார்க்குறோம். ஏன்னா அங்கே நன்மை உண்டாகும். அமெரிக்காவுக்கு போகும்போது டாலர்ஸில் சம்பாதிக்கிறது, இல்லை என்றால் யுஏஇ போகும்போது திர்ஹம்ஸில் சம்பாதி, இப்படி ஒரு மேலான ஒரு காரியம், நன்மையான காரியம் அங்கே போகும்பொழுது அந்த குடும்பத்திற்கும் அவனுக்கும் ஒரு வகையான நன்மை என்று உண்டாகும். ஆனால் இந்த நாசரேத் என்று சொல்லும் பொழுது அதில் என்ன ஒரு நன்மையும் இல்லை. அது எந்த ஒரு இடத்துலையும் பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அப்போ அது ஒரு பெரிதான அளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஊராகவே காணப்படுகிறது. இந்த நாசரேத்தை போல ஒருவேளை நீங்களும் கூட ஒரு எளிமையாக யாரும் அறியப்படாத, ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டதான ஒருவரை போல நீங்கள் நினைச்சலாம், காணப்படலாம். ஆனால் ஒரு தாழ்மையும் தேவன் மேல் ஒரு வாஞ்சையும் இருக்கிறதான ஒரு ஜனமாக இருப்பேன் என்று சொன்னால் இந்த ஊரையும் இயேசுவையும் பிரிக்க முடியாத வேதத்தில் நம்ம பார்க்க போறோம். அப்படியே உங்களையும் அவரையும் பிரிக்க முடியாத ஒரு காரியத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை வளரச் செய்வாராக. சரி, வாசிக்கலாம் தொடர்ந்து. 1:47 பார்க்கும்போது நத்தானிவேலை குறித்து அங்கே சொல்லப்படுது. இயேசு நத்தானிவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படின்னா அவருக்குள்ளாக ஒரு கபடவோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லலை. யதார்த்தத்தை அவர் என்ன செய்யறாருன்னா சொல்லுகிறதா பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து தன்னை பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவரை குறித்து சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்கிறான், ஏசாயா எப்படி எழுதியிருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அவரும் ரொம்ப ஒரு இந்த ஊரை போல தான் அவரும் அவமதிக்கப்பட்டவராகவும் புறக்கணிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். சங்கீதம் 22:6 சொல்லுகிறது, நானோ ஒரு புழு, மனுஷனால் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்படவும் ஜனங்களால் அவமதிக்கப்படவும் இருக்கிறேன். ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டைப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டைப்பட்டவரும் அவரை எண்ணாமற் போனோம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவராக அவர் இருந்தார். அவர் ராஜாதான், அவர் தேவனுடைய குமாரனே, அவர் தேவனாகவும் அவர் மனிதனாகவும் வெளிப்பட்டார். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடுவரும் அசட்டை பண்ணப்பட்டவருமா இருந்தார். அவர் ஊரும் அசட்டை பண்ணப்பட்டிருந்தது, அவரும் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் ஊழிய நாட்களில் கூட இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய சகோதரர்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க, எப்படி ஒரு அசட்டை பண்ணுகிறதான இல்லை என்றால் ஒரு மேன்மையான ஒரு காரியங்கள் சொல்வது இல்லாத போல பார்க்கிறோம். இயேசு அதை இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுவார் அப்படின்னா, தன் சொந்த ஜனத்தில் சொந்த ஊரில் தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அங்கே தினச்சேர்ந்து பதிவு பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நாசரேத் என்கிற ஊர் அப்படிங்கிற எந்த அளவுக்கு அது ஒரு புறக்கணிக்கப்பட்டிருந்ததோ, அசட்டை பண்ணப்பட்டதோ, பெரிய அளவுக்கு எண்ணாமல் இருக்கப்பட்டதோ, அப்படியே அவரும் என்ன செஞ்சாருன்னா காணப்பட்டார். ஊழியத்தின் நாட்களில் திரளான ஜனங்கள் வந்தாலும் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. விசேஷமா தன் சொந்த ஜனம் அவர் அநேகரை என்ன செய்யறாருன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, ஆனாலும் தேவன் சபையையும் அவர் என்ன செய்யறாருன்னா எப்படி இயேசு உயர்த்தினாரோ அப்படியே சபையும் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் சரீரமாக சபையின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். அவர் 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 அசட்டை பண்ணப்பட்டார். அதே சமயத்தில் அவர் கீழ்ப்படிதலை சிலுவையில் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்து பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். தேவனாய கர்த்தர் அவர் உயர்த்தினார். சரி, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாசரேத்தை நாம் எந்த அளவுக்கு பிரிக்க முடியாது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஈவன் பிசாசுகள் கூட அதை அவரை அறிந்திருந்தது. மார்க்கின் சுவிசேஷம் 1:24 சொல்லுகிறது, அவன் ஐயோ நாசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை
கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஐயோ நசரேயனாக இயேசுவே என்று சொல்லுகிறத பார்க்க முடியுது. அப்போ டீமன்ஸ் டிக்ளேர் that he is Jesus of Nazareth. அப்போ இயேசு அப்படிங்கிற பெயரோடு நாசரேத்தும் ஒட்டி கொள்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம யோவான் 18:7 நம்ம பார்க்கும் பொழுது ரோம போர்ச்சேகரும் சரி, பரிசேயர்கள் மற்றும் பிரதான ஆசாரியர்களுடைய வேலைக்காரர்களும் சரி அவரை அப்படித்தான் அழைத்தார்கள். வாசிக்கலாம். அவர் மறுபடியும் யோவான் 18:7 சொல்லுகிறது, அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இப்போ இவர்கள் எல்லாரும் இயேசுவை சொல்லும் பொழுது நசரேயனாகிய இயேசு, நாசரேத் ஊராகிய இயேசு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க சொல்லுகிறத பார்க்க முடியுது. நாசரேயனாகிய இயேசு என்பது வெறும் நசரேயன் விரதத்தை மதியமாக கொண்டதான காரியம் அல்ல. இது நாசரேத்திலிருந்து வருகிறபடினாலே அவரை எப்படி சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19:19 சொல்லும் பொழுது பிலாத்துவும் அப்படிதான் சொல்லுகிறார். பிலாத்து உச்ச பவர்ல இருக்கிறதான ரோம் அதிகாரியா இருக்கிறதான பிலாத்து இயேசுவை எப்படி அவன் அழைக்கிறான் பார்க்கும் பொழுது, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அப்போ இயேசுவையும் நாசரேத் ஊரையும் பிரிக்க முடியவில்லை. அவர் நசரேயனாக இயேசு என்று அழைக்கப்பட்டார். அதை தொடர்ந்து மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் ஆணையடிக்கும் பொழுது, அந்த பலகையில் ஆணையடிக்கும் பொழுது யூதருக்கு ராஜா என்று அவர்களை எப்படி அணித்தார்களோ யூதர்களெல்லாம் போய் பிலாத்திட்ட கேட்டாங்க, எழுதுனது தான். அப்போ இயேசு யூதருக்கு ராஜா என்று தேவன் அவர் ஏற்கனவே அவர் நியமித்திருக்கிறபடினாலே, அது அவருடைய ஆதீனத்திலிருந்து வருகிறபடினாலே, அதோடு கூட இந்த நாசரேத்தும் அவரோடு கூட நினைச்சதுதான் ஒற்றி கொள்கிறத நினைச்ச முடியுது, பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 2:22 சொல்லும் பொழுது, இஸ்ரவேலர் நாம் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்று பேதுரு அவரை சுவிசேஷன் சொல்லும் பொழுது இந்த நாசரேத்தை சொல்லாமல் இருக்க முடியல. நம்ம நாசரேன்னு சொல்லி நசரேன்னு தானே சொல்லப்படுகிறது. சொன்னால் ஒரு ஊருக்காரங்களை சொல்லும் பொழுது நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஒரு திருநெல்வேலியோ தூத்துக்குடிக்காரங்க அப்படின்னு சொல்றதை போல நசரேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஊரை சேர்ந்தவர் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:5 பார்க்கும் பொழுது இந்த நசரேன் என்கிறதான காரியம் ஒரு மதம் போலவே மாற்றப்படுகிறது. என்னவென்றால் இந்த மனுஷன், அதாவது தெர்த்துலியு என்று சொல்லுகிறதான மனுஷன் ஒரு பெரிய ஆரேட்டர், ரோம அரசால் நியமிக்கப்பட்டதான ஒரு பேச்சாளர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாயர் போலவர். இவர் பவுலை குறித்து டிஃபெண்ட் பண்ணி பேசும்பொழுது, இல்லை பவுலுக்கு அகேன்ஸ்டா பேசும்பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சகரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழும்புகிறவனாகவும் நசரேயருடைய மத போகத்தை முதலாளி வைக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நசரேன் என்கிற மதம் என்கிறதாகவே மாற்றப்படுகிறது. அப்போ ஒரு சாதாரண ஒரு பேர், ஒரு எளிமையான பேர், எளிமையான ஊர், அதில் இருந்த ஜனங்கள் ஒரு எளிமையாக இருந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த தாழ்மையான ஒரு ஊரும் தாழ்மையான அன்னை மரியாளும் யோசேப்பை கிட்டதான் இந்த இயேசுவை கொடுத்ததுக்கு காரணம், அது அங்கே படிப்போ இல்லை என்ன பெரிய ஞானமோ தேவன் பார்ப்பதில்லை, உண்மையை பார்க்கிறார், எளிமையை பார்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப தாழ்மையோடு கூட கிறிஸ்துவின் அன்பு ஒரு செய்யறோம் சொன்னா, பிசாசுக்கு முன்பதாக, பிசாசானவன் அதற்கு முன்பதாக நிற்கவே முடியாது. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1:27 நாம் பார்க்கும்பொழுது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனாகி நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னியின் இடத்துல தேவனால் அனுப்பப்பட்டால் அந்த கன்னியின் பெயர் மரியாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே இயேசு அங்கே அந்த நியமிக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிற போல ஒரு என்கேஜ்மெண்ட் காரியங்கள் கிடையாது. இங்கே 3 கட்டமாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, 2 வீட்டார் என்ன செய்வார்கள்னா அதை அவங்க அது ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளாக வருவார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து சில ப்ராமிசஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஏறெடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரவில் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மேரேஜுக்குள்ளாக கடந்து போகிறத நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இது வந்து இந்த நியமிக்கப்படுகிறதே கிட்டத்தட்ட ஒரு திருமணத்துக்கு ஒப்பாக தான் அவர்கள் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள். திருமணத்துக்கு ஒப்பான ஒரு காரியம் தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். சரி, அது ஏசாயா 7:14 நம்ம பார்க்குறோம், ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி என்று சொல்லி. அப்போ அநேகர் அந்த நாட்களில் தேவன் நம்ம இடத்துல பிறக்க மாட்டாரா என்கிறதான காரியம் அவர்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் எளிமையான ஒரு மரியாதையை தெரிந்தெடுத்து கொண்டார். யூ ஆர் சோசன். தேவன் எளிமையானவரை அவர் என்ன செய்ய தெரிந்தெடுக்கிறார். ஏஞ்சல் விசிட்டர்ஸ் ப்ராஃபஸர்ஸ் ஐ வில் ஷோ டு யூ ஆல் யுவர் சோசன் பை தி வில் ஆஃப். அப்போ அவர்கள் எப்படி
நானும் அவருடைய அடிமை, அவருடைய சித்தத்தின்படி கடவுது என்று சொன்னார்களோ, நாமும் அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு நன்மையான காரியங்களை செய்வார். இன்னும் சொல்ல போனா, உங்க எளிமையா இருந்தது தானே, இந்த தாழ்மையா இருந்தது தானே தேவன் அவர்களை கண்ணோக்க முடியாத ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. இயேசு அவங்க கையில தான் ஒப்பு கொடுக்கிறார். அந்த குழந்தைய அவர் இயேசுவாக பிறந்த உடனே அவர் எல்லாவற்றிலும் இல்லை, அவர் ஞானத்திலும் தயவிலும் அதிகமாக வளர்ந்தார் என்று சொல்லப்படும். அப்போ அப்படி வளர்ப்பதற்கு ஒரு சரியான தாய் தேவைப்பட்டது. அதுக்கு விசேஷமா தாழ்மை உள்ள தாய் தேவைப்பட்டது நம்ம பார்க்க முடிகிறது. எலிசபெத்தை நீங்க பார்த்தாலும் சரி, தேவனுடைய ஆசீர்வதித்த பிறகு 5 மாதங்கள் எங்கேயும் வெளிப்படாது தன்னை மறைத்துக் கொள்ளு தேவ சமூகத்தில் இருக்கிறதான ஒரு ஸ்திரீயாகவே என்ன செய்யறாள், காணப்படுகிறாள். நீங்க சாமுவேலுடைய அம்மாவை நீங்க பார்த்தாலும் கூட, அண்ணாலையும் பார்த்தாலும் தெரியல, அவள் தேவனிடத்தில் அதிக வருடங்கள் இருந்து பெற்றுக்கொண்டு அவள் யாருக்கு முன்பதாக அலட்டி கொள்ளாதபடி தேவனுக்கு முன்பதாக அவள் சோத்தரித்தா. அவளுடைய கணவன் ஆலயத்துக்கு போகும்னு சொல்லும்போது, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லி தன்னை அப்படியே அடக்கி கொள்கிறது. இல்லை என்றால் தேவனுக்கு முன்பதாகவே தன்னை வெளிப்படுத்துவதும் மனிதருக்கு முன்பதாக பெரிதாக தன்னை காண்பித்ததில் இருக்கிறதை அங்கே நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடிகிறது. யோசேப்பு யாக்கோபிட்ட சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, கனவுகளை எல்லாம் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது அவன் வைத்து வைத்தான் சொல்லப்படுகிறது. மரியாளும் சொல்ல பார்க்கிறோம், வைத்து வைக்கிற அனுபவம். அப்போ தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை வெளியரங்கமாக வெளிப்படுத்துற காரியம் அல்ல, நீங்கள் தேவனுக்குள்ளாக மறைந்திருப்பது அவசியம். அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதான் 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்த ஜனமாகும். நீங்க அவருடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், chosen people. நிறைய ஜனங்கள் இருக்காங்க, நம்மளோட திறமையானவர்கள் இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நம்மளோட உண்மையா இருக்கிறவர்கள் இருக்காங்க, நம்மளோட அதிகமான எல்லா வகையிலும் மேன்மையானவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், படிப்பு எல்லாம் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படிங்கும் போது we are chosen and we should be humbled before God. தேவனுக்கு முன்பதாக நாம் மிகவும் தாழ்மைப்படுவது அவசியமாக இருக்கிறது. highly favored. மரியாதை தொகுத்து பார்க்கும் பொழுது 1:28, லூக்கா 1:29 பார்க்கும் பொழுது கிருபை பெற்றோரை வாழ்க அங்கே சொல்லப்படுறதை பார்க்க முடியுது. வாழ்க என்றதான வார்த்தையே அது ஒரு கிரீட்டிங் தான். அதை இங்கே ஹேல், இங்கிலீஷில் கேஜேவியில் பார்த்தா ஹேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேல். அது எப்படி என்று சொன்னால் ரிஜாய்ஸ் அப்படிங்கிறதான மகிழ்ச்சி, ஒரு குட் மார்னிங் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம இந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை மீட் பண்ணும்போது பிரைஸ் லார்ட் சொல்கிறோம்ல, அப்படி ஒரு வாழ்த்து தகுந்தான ஒரு காரியம் தான் இந்த 28, 29 என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால கலங்கி இந்த வார்த்தையினால் எப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இவளுக்கு டவுட் இல்லை, இவளுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா சகரியாவுடைய வார்த்தையை போல ஒரு டவுட்டோ அடையாளமெல்லாம் கேட்கல. இது எப்படி ஆகும், நான் கணவனை அறியல அப்படிங்கிற ரொம்ப சிம்பிள் எளிமையான ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்யறான்னா சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் நிழல் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அது போக அது முன்புதான் இப்படி ஒரு காரியமும் இல்லை. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். டோன்ட் பி அஃப்ரைட் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இது தேவதூதன் மரியாளுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லும், பயப்படாத. இந்த வார்த்தை இவங்களுக்கு மட்டும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், நம்ம பார்க்கலாம். ஏன் அதை சொல்லுகிறார் அப்படின்னா, எல்லா மனிதராலும் செய்ய முடியல என்றால் எல்லா மனுஷியாலும் ஸ்திரீயாலும் இதை செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை என்றால் அது எப்படி நடத்தி கொண்டு போறதான காரியம். யோசேப்பு கூட அவளை ரகசியமாக தள்ளிவிடணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, திருமணத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால் அங்கே கல்லறிந்து கொள்ள வேண்டியது நியாயப்பிரமாணத்தின் சட்டமாக வேண்டியதுன்னா இருக்கிறது. அப்போ அவெல்லாம் பயப்படுறா. அதனாலதான் சொல்லுகிறது பயப்படாதே. அப்போ தேவன் உங்களை பார்த்து பயப்படாதே என்றதான வார்த்தை சொல்கிறார் என்றால், கூடவே உங்களுக்கு ஒரு பொறுப்பையும் அவர் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எப்படி மரியாளுக்கு இயேசுவை பெற்றது மாத்திரமல்ல, அதை வளர்க்க வேண்டியதான பெரியதான பொறுப்பை கொடுத்தாரோ, அப்படியே பழைய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல நாம் நிறைய நீதிமான்களை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நான் பயப்படாதே. சொல்லும் போதெல்லாம் அதற்கு பின்பதாக அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். அவை எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கடினமான ஒரு காரியமா என்ன செஞ்சதுன்னா இருந்தது. அப்போ கடினமான காரியத்தை ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் வைத்திருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம், சந்திக்கலாம் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கடினமான காரியத்தை உங்களை கொண்டு அவர் நினைச்சுவார், நிறைவேற்றார். ஆனால் அது உங்களால முடியாது, அது தேவனால் முடியும். ஆதியாகமத்தின் புத்தகத்தை நம்ம பார்க்கும்பொழுது யாக்கோபுக்கு இப்படிதான் ஒரு வார்த்தையை சொன்னார். 31:3 சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு நீ, உன் இனத்தரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடனே இருப்பேன் என்று சொன்னார். ஏன் பயப்படாதேன்னு சொல்லி உன்னோடனே இருக்கிறார் அப்படின்னு சொன்னார்னா, உன்னுடனே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு ஏசாவை சந்திக்க போகும் பொழுது
அவள் பயப்படுறாரு. ஏசாயா ஏற்கனவே அவன் வன சஞ்சாரி, பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கிறான். இவனுக்கு முன்புதான் நம்ம பார்க்க போகிறோம். அவன்கிட்ட இரு பருவாரங்கள் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனாலும் அவன் யோசிக்கிறான். கர்த்தர் சொல்கிறான், நீ போ, தேவன் நான் உன்னோடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிற என்ன அர்த்தம்னா, நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்களோ அதை லெகுவாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். அவன் போய் ஏசாவை பார்க்குறான். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தான். அழகாக போய் அவன் ஒன்றும் செய்யலை, அவனுக்கு எந்த தீங்கும் வரல. அவன் கர்த்தர் சொன்னபடியே செய்து, கர்த்தர் அவன் மூலமாக யோசேப்பை மீண்டும் எகிப்துக்கு அனுப்பி தன் ஜனத்தை பாதுகாத்து பெரிதான ஆசீர்வாதத்துக்குள்ளாக இன்றும் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசையோடு கூட சொன்னான், உன் கூட இருக்கிறான்ப்பா. யாத்திராம் 3:12 சொல்லும் பொழுது, அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையின் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்போ மோசே பார்வோனை சந்திப்பது எந்த அளவுக்கு அவன் யோசிச்சானோ அதே அளவுக்கு ஜனங்களை நினைச்சு ரொம்ப யோசித்தான். ஏன்னா என்னன்னு கேட்பாங்களா, நான் என்ன நாமத்தை சொல்லுவேன் அப்படின்லாம் அவன் கேட்கறத பார்க்க முடியுது. அப்போ God has given a very big task, a difficult task, ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை அவனுக்கு முன்பதாக வைத்தார். ஆனால் வைத்துட்டு அவனை விட்டு போகல. அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். மரியாளோடு தேவன் இருந்தார். அதுக்கப்புறம் யாக்கோபை பார்க்கும் பொழுது அவரோடு கூட இருந்தார். மோசையை பார்க்கும் பொழுது நான் உன் கூட இருக்கேன். யோசுவாவும் விட்டு வைக்கல. பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 1:5-9 சொல்லும் பொழுது கூட, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்கே என்ன சொல்லும் பொழுது பார்க்க முடியுது. யோசுவாக்கு முன்பதாக பெரிதான காரியம், யோர்தான் இருந்தது, எரிகோ இருந்தது, பெரிய தேசங்கள், நிறைய ராஜாக்கள். மோசையின் காலத்துல இல்லாத அளவுக்கு இங்க நிறைய போர்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு அன்று அவர் கட்டளையிட்டபடியே யோசுவாய் கொண்டு அவர் நிறைவேற்றி வல்லமுள்ளவராக இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை அவர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு கடினமான காரியங்களாக உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், சுவிசேஷத்து நிமித்தமாக, ஊழியத்து நிமித்தமாக கடினமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கிதியோன் கூட தான் அப்படி சொன்னாரே. நியாயாதிபதிகள் புத்தகம் 6:12-16 சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பகரக்கமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 16 சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடனே இருக்கிறேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறதை போல நீ மீதியானதை முறியடிப்பாய் என்றார். ஆம், இதனை கொண்டு முறியடித்தான். முறியடிப்பதற்கு முன்பதாக வரைக்கும் அவன் திகைத்தான், பயந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? பயம் வருதுனா தேவனிடத்துல கிருபை கேளுங்க, பலனை கேளுங்க. கர்த்தர் பலத்தை தருகிறவராக இருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு செய்வார். எப்படி கிதியோனை கொண்டு மீதியானரை முறியடித்தாரோ, உங்களை கொண்டும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மீதியானரை முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாக்கியம், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர்களோடு கூட இருந்தார், இன்று எனக்குள்ளே இருக்கிறார். மகா மகிமையானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியாக தேவன் என்னோடு இருக்கிறார். உலக முடியும் சகல நாட்களிலும் என்னோடு இருக்கிறார். கிதியோனை பார்க்கிறேன், நான் பாக்கியமானாக இருக்கிறேன். எரேமியா கூட சொன்னார். 1ஆவது அதிகாரம் எரேமியா 1:8-19 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். எரேமியா சொல்றாரு, நான் உங்களோட இருப்பேன், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். 1:19 ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ், அதே God, the same God who in the form of Holy Spirit is with us so that to protect us and also the people who are against us. அவர்களையும் மீட்க கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். எரேமியாவுக்கு அவர்களிடத்திலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் கொடுத்தார். இன்று நம்மையும் மீட்டு அந்த ஜனத்தையும் மீட்கதான ஒரு பெரிதான டாஸ்கை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடிகிறது. எஸ், எப்படி மரியாதை போல பாக்கியவான், எப்படி அவர் கிருபை பெற்றார், கர்த்தர் அவனோடு இருக்கிறனால கிருபை பெற்றால் அல்லவா, அப்படியே நாம் மற்ற ஆட்களையும் பார்க்கிறோம். கிதியோனை பார்க்கிறோம், மோசே, யோசுவா, எரேமியா, இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம். இவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதற்கு? சும்மா இருப்பதற்கு அல்ல, அவருடைய ராஜ்யத்தை பூமியத்தில் கொண்டு வருவதற்கு. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலும் சித்தம் செய்வதை போல உலகத்தில் நமக்கு உடைய சித்தம் செய்ய கடவுது என்று சொல்லப்படுகிறது. எபேசியரின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 3 சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1:3-6 வரைக்கும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்துள்ளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை
இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரமாகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அப்பா பிதாவின் கூடுதலான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னா நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அன்று மரியாதையோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். நாசரேத் என்கிறதான ஒரு எளிய ஊர், அறியப்படாத ஊர், இன்னைக்கு அவரையும் அந்த ஊரையும் பிரிக்க முடியல. அப்படியே உங்களையும் இயேசுவையும் பிரிக்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களே கொண்டு ஒரு மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.